வெல்கம் டு ரீக்ரியேட்டிங் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்பாஞ்சி சாக்லேட் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3/4 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1/2 கப் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம சலிச்சு வச்ச மாவு, கொக்கோ பவுடர் ரெண்டத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறொரு பவுல் எடுத்து 4 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக இதை நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணணும். நான் பவுடர் சுகர் எடுக்கிறேன். அந்த 1/2 கப்பையுமே மொத்தமாக நம்ம ஆட் பண்ணி பீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. பவுடர் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் அந்த நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக திரும்பியுமே நம்ம பீட் பண்ணணும். ஒரு அடுத்த 5 நிமிஷத்துக்கும் நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோ கேக்கு ஸ்பாஞ்சியாக வரும். அதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணணும். பால் ஆட் பண்ணி அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கொக்கோ பவுடர் மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது மைதா மாவு, கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி பீட்டர் யூஸ் பண்ணாமல் கரண்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேன் எடுத்து அதில் இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த மிக்சரை அவனில் 180 செல்சியஸுக்கு 20 to 30 மினிட்ஸ் வரையும் வைக்கணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓவன்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை அவனில் வைக்காமல் டைரெக்டாக அடுப்புலையுமே 20 to 30 மினிட்ஸ் வரையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.